வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிறந்த தேதியில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இது வந்து எல்லாருமே வந்து பிறந்த தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கோயில்களுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பரிகாரம் கொடுப்பாங்க, நட்சத்திரத்துக்கான பரிகாரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே வீட்டில் இருந்து நீங்களே வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை ரகசியங்களை தான் நம்ம கொடுக்க போகிறோம். முதன்மையாக அதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். அப்போது நீங்கள் நோட் பெண்ணால் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது லைவ் போயிட்டுருக்கு. லைவில் கூட நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் நோட் பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் வந்து படிப்புக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் வியாபாரம் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். அதுமாரி உங்களுடைய டேட்டா படத்தில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி நட்சத்திரங்கள் அதிலும் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எஜுகேஷன் படிக்கக்கூடிய நபர்கள், நிபுணர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுறவங்க எல்லாமே இதில் பார்த்து பயனடையலாம். சரிங்களா? இப்போது பேசிக்காக சில விஷயங்களை பற்றி நம்ம பேசிடுவோம். முதல்ல வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏன் முன்னேறல, நான் ஏன் முன்னேறாமல் இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்களுடைய மனதில் ஒரு கேள்விகள் எழுது. என் வாழ்க்கையை தடுத்துட்டு இருக்கிறது யார்? நானே தடுத்துட்டு இருக்கேனா, இல்லை என் குடும்பத்தார் அதை வந்து தடுத்துட்டு இருக்காங்களா, ஏன் நான் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறேங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் சாதிக்கிறேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலையே என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலை. சரிங்களா? மனநிலை அப்படிங்கிறது, இந்த நிலைன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, மனதம் அப்படிங்கிறது காலையில் நீங்கள் யோசிக்கிற விஷயத்த இப்போ யோசிக்கிறீங்களா கேட்டால் கிடையாது. அப்போ மனதில் எண்ணங்கள் ஓட்டங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நிகழக்கூடிய விஷயத்தில் நம்ம காலையில் ஒரு விஷயம் யோசிக்கிறோம், அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே வேறு விஷயத்துக்கு மாறிடுறோம். நம்ம நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரே நிலையில் இந்த மனது இருக்கிறது இல்லை. அப்போ மனம் நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இது மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மகிட்ட கிடைக்காம இருக்குது. அப்போது இதை நிரந்தரமாக ஒரே நிலையாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் அதில் உள்ள ரகசியத்தை நம்ம வந்து வெளிப்படுத்த போகிறோம். சரிங்களா? அதுமாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும்னா ஒரே இடத்துல நிலைச்சு நிற்கிறது இல்லை. அது இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், காதல் கேட்கக்கூடிய விஷயங்கள் தகுந்தாற் போல மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது இது மாறிக்கிட்டே இருக்குது. இது மாற மாற என்ன ஆகுது, நான் ஒரு விஷயம் முன்னாடி யோசிச்சு விஷயத்த நான் என்னோட மனநிலையிலே மாற்றிக்கிட்டே இருக்கேன். சரியா? இப்போ ஒரு விஷயம் நல்லதுன்னு யோசிச்சு வச்சுருப்பேன். என்னுடைய எண்ணங்களில் வேறு வேறு விஷயங்கள் உள்ளே வர வர அந்த எண்ணத்தை நான் என்ன பண்ணுறேன், நடக்கக்கூடிய நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் தப்பு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் போயிடுறேன். இப்போ இது மாதிரி மாறிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது அங்கே இருக்காது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஃப்ரீக்வன்சி, நீங்கள் என்ன மனநிலையில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும், நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ என்ன மனநிலையில் நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன மனநிலையில் நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்க, என்ன மனநிலையில் நீங்கள் அந்த விஷயத்தை உள்வாங்கினீங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? என் வாழ்க்கை தரம் ஏன் உயரலைன்னா இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம். இந்த ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரையும் பிரிச்சுருக்குறாங்க. நீங்கள் கூகுளில் கூட போய் பார்த்தா தெரியும். ஹியூமன் ஃப்ரீக்வன்சின்னு போட்டிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியினோட அளவு முறைகள் வரும். இப்போ இந்த அளவு முறைகளில் நம்ம என்ன அளவு முறையில் நம்ம இருக்கோங்கிறது அதில் காட்டிடும். சரிங்களா? அப்போது அந்த அளவு முறையில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிலையை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் ரகசியங்கள்லாம் அதில் ஒழிஞ்சிருக்கு. சரி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு நடக்காத விஷயத்தை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறோம், நடக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதிகமாக மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்கக்கூடிய ஒளின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒளி எப்படி இருக்குன்னா, வீட்டில் ஒருத்தவங்க டிவி போடுறீங்க, டிவி ஆன் பண்ண உடனே அதில் சீரியலோ மற்ற விஷயங்களோ ஏதோ ஓடுது. அது ஓடும் போது அந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது அந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு கொண்டு போய் நம்மளுடைய மனதிலே கொண்டு போயிடுது. ஒரு மனிதன் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 3 விஷயம்தான். ஒன்று, கடந்த காலத்தில் நடந்த கவலைகள் கசப்புகளை பற்றியும் விருப்புகளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு. 2வது, எதிர்காலத்தை நினச்சி
ஒரு பயம், அச்சம், பதற்றம் இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிகழ்காலத்தில் நிலையாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருமே இந்த 3 விஷயத்தை பற்றி யோசிப்போம். நிகழ்காலத்தில் வாழ்றது இல்லை, கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையும் கசப்பான விஷயங்களையும் நினச்சி நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னொன்று எதிர்காலத்தை நினச்சி பயந்துட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது. அப்போ அந்த நிலையான ஒரு விஷயம் ஏன் வாழ்க்கையில் நடக்கலைங்கிறதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் நிகழ்காலத்தில் நிலையாக ஒரு விஷயம் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இல்லைன்னா அது உங்களால் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிவகை இருக்காது. சரிங்களா? இப்போ பார்க்கக்கூடிய நேர்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கடத்து கொண்டு போகிறதுக்கான வழிமுறையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போது நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். 8-17-26 அனுஷம், பூசம், உத்திரட்டாதி. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய படங்களை பற்றி பார்த்துடலாம். யானை படம், மலை அப்படிங்கிற படத்தை பார்க்கலாம். கழுகு, பாறை, தீபம், மூங்கில் இந்த படங்களை உங்கள் அதிர்ஷ்ட படங்களை பயன்படுத்தலாம். இதில் இது வேணால் பயன்படுத்திக்கலாம். பணவரவு தரக்கூடிய ராகங்கள் வந்து நீலாம்பரி, ரேவதி, ஆனந்த பைரவி, ஹிந்தோளம். இந்த ராகங்களை இவங்க பயன்படுத்திக்கலாம். இவங்க பயன்படுத்திய ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, 10 ஹெட்ஸு, 8 ஹெட்ஸு, 7.83 ஹெட்ஸு இதெல்லாம் இவங்க பயன்படுத்த வேண்டியது. 8-17-26 தேதியில் பிறந்தவர்களும் பூசம், மனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட படங்கள் வந்து யானை, மலை, கழுகு, பாறை, தீபம், மூங்கில் இந்த படங்களை பயன்படுத்தலாம். இதுமாரி நீலாம்பரி, ரேவதி, ஆனந்த பைரவி, ஹிந்தோளம்ங்கிற இந்த ராகங்களை பயன்படுத்திக்கலாம். 40 ஹெட்ஸு, 8 ஹெட்ஸு, 10 ஹெட்ஸு, 7.3 ஹெட்ஸு அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் உங்க பயன்படுத்திக்கலாம் உங்கள் வாழ்க்கையில்.